வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 17ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரியே பைவட் பாயிண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,455 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,492 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,544 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 25,336 வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,314 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,277 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பார்த்தீங்கன்னா நிஃப்டி கடந்த 3 நாளாகவே சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி நேற்று நமக்கு 25,416 ஓப்பன் ஆனது. அதாவது பைவட் பாயிண்ட்டை கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகி ஜோனை பிரேக் அவுட் பண்ணலை, பிரேக் அவுட் பண்ணாமல் பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1க்கு வந்தது. ஆனால் அங்கேயும் பிரேக் அவுட் ஆகலை, பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. பவுன்ஸ் பேக் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆகி 25,418 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 3 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் நம்மளோட ட்ரேடிங் பாசிட்டிவில் இருந்தது. இரண்டாவது பாதியில் நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகி நமக்கு 25,377 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஆரம்பத்தில் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் இன்றைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி முதல் பாதியில் பாசிட்டிவில் மூவ் ஆகி மதியானத்துக்கு மேலே நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சைட்வேஸ்லேயே தொடர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு பாயிண்டில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணணும். இந்த நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இன்றைக்கும் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.